மக்கள் நியூஸ் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். பெருந்தலைவர் காமராஜர் ஐயனார்புரம் கிராமத்தில் இந்த மேடைக்கு வர்றவங்க எல்லாம் நன்மை செய்கிறவங்க தான் வருவாங்க. இன்று நடைபெறும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் 124வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு இந்த விழாவை மிக சிறப்போடு ஏற்பாடு செய்திருக்கும் நமது மதிப்பிற்குரிய ஐயா சேசுதாசன் அவர்கள் என்னை இளம் வண்டிக்கு பின்னாடி 2 பேர்த்தை ஏற்றிட்டு பஸ்ஸில் கிஸ்ஸில் எல்லாத்தையும் வர சொல்லி அது யாருமே அப்படி ஒரு இதெல்லாம் செய்ய முடியாது. நம்ம நினைக்கலாம், ஆனால் அப்படி செய்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை நம்ம ஐயா எப்படி பெருந்தலைவர் காமராஜர் நம்ம பார்க்கல. ஆனால் காமராஜர் தன்னுடைய வாழ்க்கையில் திருமணமே செய்யாமல் ரொம்பவும் எளிய முறையில் அவர் வாழ்ந்து தமிழ்நாட்டிலே நம்ம இந்த கல்வியை கொடுத்தது. அப்படி ஒரு கல்வியை நமக்காக பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஏற்பாடு செய்து வழங்கியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் இப்போ எனக்கு பின்னாடி உங்களுக்கு இந்த ஐயா ஏற்பாடு செய்திருக்கிற இந்த பொருட்களை எல்லாம் வழங்குவதற்காக முன்னாள் நமது ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் சண்முகியா அவருடைய உடன் பிறந்த அண்ணன் MC முருகேச பாண்டியன் நமக்கு பல்வேறு போராட்டத்தில் இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக தொழிலதிபர் ஐரவம்பட்டி MC முருகேச பாண்டியன் அவர்கள் வந்துவிட்டார்கள். அவர்களை சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். நமது தொழிலதிபர் MC முருகேச பாண்டியன் அவர்கள் இந்த ஐயனார்புரம் கிராமத்திற்கு இப்போது வருகிறது. இந்த மக்களுக்கு தையல் மிஷின் மற்றும் உணவுப் பொருட்கள் வழங்குகிறார்கள். இப்பொழுது விருது வழங்குகிறார்கள். நமது தொழிலதிபர் ஐரோன்பட்டி அண்ணாச்சி MC முருகேச பாண்டியன் அவர்கள் இப்பொழுது காந்தி மல்லர் அவர்களுக்கு சமூக சேவகர்களுக்கான விருதை வழங்கினார்கள். அதைத் தொடர்ந்து நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தொழிலதிபர் ஐரோம்பட்டி அண்ணாச்சி முருகேச பாண்டியன் அவர்கள் இந்த கிராமத்தைச் சேர்ந்த தாய்மார்களிடம் வருகின்றிருக்கும் தையல் இயந்திரம் பரிசாக வழங்குகிறார்கள். அதே போல மற்றும் இங்கு கூட்டத்திற்கு வருகின்றவர்களுக்கும் உணவு வழங்குகிறார்கள். தமிழ்நாட்டிலே இது போன்று சிறந்த சேவை செய்யக்கூடிய நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் அண்ணாச்சி MC முருகேச பாண்டியன் அவர்களை இந்த விழாக்கள் சார்பாக நாம் பாராட்டி அவர்களை வணங்கி வாழ்த்துக்கள். பெருந்தலைவர் காமராஜருடைய விழாவினுடைய அழைப்புதலை ஐயா சேசுதாசன் அவர்கள் கொடுத்த அழைப்புதலை உடனடியாக ஏற்றுக்கொண்டு என்னிடம் 2 தினங்களாக நாம் இந்த ஆண்டு ஐயனார்புரத்தில் நடைபெறும் பெருந்தலைவர் காமராஜருடைய நிகழ்ச்சியில் நாம் நிச்சயமாக கலந்து கொள்ள வேண்டும் என்று என்னிடம் கூறினார்கள். இன்று மதியமே தூத்துக்குடிக்கு வந்து விட்டார்கள். ஆனாலும் நாங்கள் தொலைபேசியில் தொடர்பு கொள்ளும் 5 மணிக்கு மேல்தான் நிகழ்ச்சி நடைபெறும் என்று தெரிவித்ததனால் சற்று தாமதமாக வந்திருக்கிறோம். மற்றபடி வேறொன்றுமில்லை. ஆனாலும் இந்த சிறப்பான நேரத்தில் சிறப்பாக வருகின்ற நமது மதிப்பிற்குரிய மரியாதைக்குரிய அண்ணாச்சி MC முருகேச பாண்டியன் அவர்களை நாம் அனைவரும் மீண்டும் கைகளை தட்டி வருக வருக என வரவேற்று இப்போது முதலாக திருமதி காளியம்மாள் அவர்களுக்கு நமது அண்ணாச்சியினுடைய திருக்கரங்களால் தையல் மிஷின் வழங்கப்படுகிறது. அடுத்து ஒரு நபருக்கு அவர்கள் வழங்கிவிட்டு அடுத்து குளத்தூரிலே ஒரு மாபெரும் கபடி நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அதற்கு கலந்து கொள்ள வேண்டிய அவசர சூழ்நிலை இருப்பதனால் நாங்கள் அண்ணாச்சி விடைபெற்று விடுவார்கள். அதற்கு பிறகு இங்கு வருகின்ற அனைத்து பயனாளிகளுக்கும் நம்ம ஐயா சேசுதாசன் அவர்கள் முறைப்படி உங்கள் அனைவருக்கும் தையல் மிஷினு உங்களுக்கு அரிசி எல்லாமே வழங்குவார் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.
வாங்க உள்ள உள்ள இப்போது நமது மதிப்பிற்குரிய தொழிலதிபர் அண்ணாச்சி MC முருகேச பாண்டியன் அவர்கள் தையல் இயந்திரம் வழங்குகிறார்கள். அடுத்து உணவு பொருள் வழங்குகிறார்கள். தொடர்ச்சியாக நமது தமிழ்நாட்டிலே நமது அண்ணாச்சி அவர்கள்தான் அனைத்து ஏழை மக்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் தேவையான அனைத்து உதவியும் தொடர்ச்சியாக செய்து வருகிறார்கள். நாம் அவர்களுக்கு இருகரம் வணக்கம் வணக்கம் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக தொடர்ச்சியாக ஒவ்வொருவரும் மேடைக்கு வந்து தாங்களுக்கு என்ன பொருள் வழங்கப்படுகிறதோ அதை பெற்றுக்கொள்ளுமாறு உங்களிடம் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வருகின்ற அனைவருக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் அனைத்து பெரியோர்களும் வரிசையாக வந்து தாங்கள் பொருட்களை பெற்றுக்கொள்ளுமாறு மீண்டும் மீண்டும் உங்களிடம் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். சில நிமிடங்களிலே நமது மூத்த பத்திரிகையாளர் தோழர் TSS மணி அவர்களும் வருகை தருகிறார்கள். இப்போது தொழிலதிபர் ஐயரம்பெட்டி முருகேசன் பாண்டியன் அவர்கள் இந்த தாய்க்கு உணவுப் பொருளை வழங்குகிறார்கள். வாங்கிட்டு வா அப்படியே போங்க போங்க. இந்த மாபெரும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பிறந்த நாள் விழாவிற்கு நமது சென்னையிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் தோழர் TSS மணி அவர்கள் வருகின்றார்கள். அவர்களை விழா குழுவினர் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். அதே போல நமது ரமேஷ் தெய்வேந்திரர் இம்மானு சேகரனுடைய பேரன் அவர்கள் ரமேஷ் தெய்வேந்திரன் வந்திருக்கிறார்கள். அவர்களை வருக வருக வரவேற்கிறோம். புதூர் பாண்டியாரம் தொழிலதிபர் திரு பொன்முருகன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். நான் உள்ள போங்க. கொடுத்துருங்க தங்கன்னு பையன். ஆமா ஐயா இப்போ அவங்க தோழர் வந்து ஒரு பேர் யாருக்கா சொல்ல தையல் மிஷின் யாருக்கு பாட்டிங்க பாருங்க தையல் மிஷின் தையல் மிஷின் டோக்கன் கையில் யாரும் முன்னாடி வச்சிருக்கா? சரி, உங்களுக்கு தையல் மிஷின் உண்டா? வாங்க முன்னாடி தையல் மிஷின். இப்போது இந்த பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்தநாள் விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகின்றிருக்கும் நமது மூத்த பத்திரிகையாளர் தோழர் TSS மணி அவர்கள் திருக்கரங்களால் இந்த தையல் மிஷின் வழங்கப்படுகிறது.
அடுத்ததாக திரு ரமேஷ் தெய்வேந்திரன் அவர்கள் தையல் மிஷின் வழங்குகிறார்கள். அடுத்ததாக தொழிலதிபர் பொன்முருகன் அவர்கள் தங்களுடைய திருக்கரங்களால் தையல் மிஷின் வழங்குகிறார்கள். மேடம் பேசாத சரி அவன் பிரேம தூக்கிடுங்க. அடுத்து வரணும். நமது தோழர் மூத்த பத்திரிகையாளர் அவர்கள் இதே ஐயனார்புரம் கிராமத்திற்கு நான் உங்களிடம் ஏற்கனவே பேசினேன்ல, இந்த 1200 ஏக்கர் நாம் மீட்டெடுத்திருக்கோம்ல, அந்த நிலத்திற்காக அண்ணன் அவர்கள் இங்க வந்து பல முறை பத்திரிகையாளரை சந்தித்து முன்னாள் முதலமைச்சருடைய கவனத்தையும் பெற்றிருக்கிறார்கள். அதற்கு பிறகு முன்னாள் துணை முதலமைச்சர்கள் இந்த நிலத்தை மீட்டெடுக்க உத்தரவு போட்டார்கள். ஆனால் உத்தரவு போட்டு நிலம் அளவீடு செய்யப்பட்டு ஆனால் இன்னும் ஆக்கிரமிப்பாளர் அகற்றப்படவில்லை. அதற்கு நமக்கு பெருமுயற்சி எடுத்து பல்வேறு உதவிகள் சட்ட ரீதியாகவும் ஊடகம் மூலம் செய்து வருகிறார்கள். அவர்களை வரவேற்று ஒரு கைதட்டி உற்சாகமாக வரவேற்போம். நண்பர்களே, இன்று பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்தநாள் அன்னைக்கு நல்லது நடக்கணும் நம்ம மக்களுக்கு என்பதற்காக இப்படி ஒரு நல்லதொரு முயற்சியை செய்திருக்கக்கூடிய ஏற்பாட்டாளர்களுக்கு முதலில் பாராட்டுகளை சொல்லிக்கொண்டு, புதிய ஆட்சி வந்திருக்கிறார்கள். ஆட்சியில் உள்ளவர்கள் தான் அனைத்தையும் மக்களுக்காக செய்ய வேண்டும். அப்படி ஒரு ஆட்சியை மாற்றி கொடுத்திருக்கக்கூடிய எல்லா மக்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரம். ஏற்கனவே இங்கே காந்தி சொன்னது போல இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மேய்ச்சல் நிலங்களை இந்த உப்பள ஆக்கிரமிப்பு என்ற நிலையில் இருப்பது, இன்னும் சொல்ல போனால் உப்பளத்தில் பணியாற்றுபவர்களுக்கு அதை பிரித்துக் கொடுங்கள் என்ற கோரிக்கைகள்லாம் மத்தியில் பல்வேறு விஷயங்களை நிர்பந்தப்படுத்தி சென்ற ஆட்சியில் பாதி தூரம் தான் வந்திருக்குது. அப்ப அரைக்கிணறு தாண்டினா பயனில்லை என்பதை புதிய ஆட்சியாளர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் நாம் வலியுறுத்தி இந்த தொகுதியினுடைய அமைச்சருக்கும் சேர்த்து இதன் மூலம் நாம் வலியுறுத்தி அதை முழுமையாக நமது மக்களுக்கு, எளிய மக்களுக்கு, உழைக்கும் மக்களுக்கு பயனுள்ளதாக சென்றடைய செய்யுங்கள்.